அரசு ராயப்பேட்டை மருத்துவமனையில் இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ அருண் விஜய் வந்து பிளட் கொடுத்துருக்காங்க. இந்த தானத்திலேயே சிறந்த தானம் ரத்த தானம் நம்ம சொல்லுவோம். அந்த தானத்தை எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அவர் ரத்தம் கொடுத்துருக்காரு. அதுவும் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இது எல்லா ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாடு வந்து இந்தியா லெவல்ல வாலண்டரி பிளட் டொனேஷன், அதாவது தன்னார்வ ரத்த கொடையாளர்களுக்கு மத்தியில முதலிடத்துக்கு வருகிற காரணம் இவரை மாதிரி இளைஞர்கள் தான். இவர் அதோட எடுத்துக்காட்டு. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கோம். இது மாதிரி ரெகுலரா எவ்ரி இயர் 4th இயர் பிளட் கொடுக்குறாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கிற நம்மளுடைய தினேஷ், அப்புறமா அவங்களோட குழுவினர் அனைவருக்கும், ரசிகர் மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். இன்னும் இது மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் நல்லது பண்றாரு, நிறைய பண்ணணும் நானும் எதிர்பார்க்கிறேன். இவர் கொடுக்குற ரத்தம் வந்து 3 உயிர்களை ஒரு டைம்ல காப்பாற்றுறதுனால என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் தாங்க. ஹீரோ மேன் ஒரு கடவுள் தான். தேங்க்யூ ஃபார் டொனேட்டிங். எல்லாருக்கும் வணக்கம். பிறந்த நாளை ஒட்டி ரசிகர் மன்றம் மூலமாக இங்கே எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இந்த ரத்த தானம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வருஷம் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் இதை தொடர்ந்து பண்ணுவதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்த்து இன்னும் கொடுக்காதவங்க நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கவங்க யார் வேணால் நம்ம பிளட்டு கொடுக்கலாம். ஏன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ தேவைப்படுது எல்லா இடத்துலையுன்றது நமக்கு அந்த முக்கியத்துவம் தெரியும். ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ரத்தம் வந்து பிளாஸ்மாவாக நிறைய தேவைப்படுது. இப்போது நிறைய குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கட்டும், நிறைய டிஃபார்மிட்டி, நிறைய ஆப்ரேஷன் அப்போது நமக்கு ரத்தங்கள் தேவைப்படுது. ஸோ நிறைய ஹெல்த்தியாக இருக்கவங்க எல்லோரும் வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோடய கோரிக்கை இந்த நேரத்தில். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட ரசிகர்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா இதை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தினேஷ், அமல், அப்புறம் சதீஷ், பிஆர்ஓ சதீஷ் இதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காலையில் என்னோட ஒவ்வொரு வருஷம் பிறந்தனாலும் நான் உதவுங்கரங்கள் போயிட்டு அந்த குழந்தைகளோட சிரிப்பில் தான் நான் வந்து என்னோடய டேயை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய ஆசை. ஸோ தொடர்ந்து இது தொடர்ச்சியாக பண்ண வேண்டும். என்னோடய ரசிகர்கள் எல்லாரும் தொடர்ச்சியாக அதை இது கண்டினியூ பண்ணணுன்னு தான் என்னோடய ஆசை. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்கள். நான் இன்னும் ஃபோனு பார்க்கவே இல்லை. எல்லோரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஐ ஹோப் தட் திஸ் இயர் brings me all prosperity and happiness and thank you so much. முதல்ல வந்து உங்களுக்கு பிறந்த நல்வாழ்த்துக்கள். இப்போ தமிழக இளைஞர்லாம் வந்து போதைக்கு ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி திருத்தலாம்? இல்லை, ஏன்னா ரத்தம் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, அந்த விஷயத்துல இருந்தால் கண்டிப்பாக ரத்தம் கொடுக்க முடியாது. அதுக்காக கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக. ஏன்னா ரத்தம் கொடுக்கணுன்னா நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருக்கணும். இளைஞர்கள் பாதி பேர் வந்து இந்த போதைக்கு அடிமைப்பட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் பண்ணுறாங்க. அது வாலண்டியராக பண்ணுறாங்களோ இல்லையோ, அது தெரியாமல் சில பேர் அதில் விழுந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வரணும். அது மீண்டு வர்றதுக்கு பெற்றோர்களும் நம்ம நண்பர்கள், அவங்க கூட இருக்கிற நண்பர்கள் வந்து அதுக்கு வந்து பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக அவங்கள வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்குள்ளே மூழ்கிட்டு அவங்கள எப்படி வர முடியாமல் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் நம்மளாம் தான் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள அதில் வெளியே கொண்டு வரணும். யாரும் தப்பு பண்ணணும் பண்ணுறதில்ல, தெரியாமல் பண்ணுற தப்பு அதை வந்து அப்படியே அடிக்ட் ஆகிடுறாங்க. அது பண்ணக்கூடாது. இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதை மனசில் வச்சுட்டு நிறைய விஷயங்களுக்கு நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய அரசு மருத்துவமனை செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ நல்லா, ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப க்ளீனாக கிளென்லியாக இருக்காங்க. நிறைய இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய மிஸ்ஹாப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர்ஸும் அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சின்னா என்ன டைமாக இருந்தாலும், ஏன்னா என்னோடய குடும்பத்தில் 4 டாக்டர் இருக்காங்க. அக்கா, மாமா எல்லாருமே டாக்டர்ஸு, அவங்க பசங்களும் டாக்டர்ஸ். ஸோ எனக்கு தெரியும் அது எவ்வளோ முக்கியமான ஒரு, ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம உடல் ரீதியாக அதாவதுன்னா நம்ம ஒன்று ஆண்டவன் மேலே பாரத்தில் போட்டுருவோம், 2 டாக்டர் தான். ஸோ கடவுள் வந்து டாக்டர் தான் நம்ம அடுத்த கடவுளாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அவங்கள நம்ம எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு தொழிலுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுத்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு. வணக்கம். தேங்க்யூ.
பர்த்டே அன்னைக்கு எல்லாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்பாங்க, நீங்கள் அரசாங்க ஹாஸ்பிட்டல் கொடுப்பீங்க, அது எதுக்காக அரசாங்கத்துக்கு வந்துருக்கீங்க? ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படம் வணக்கம் ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ரெண்டாவது ரெட்டத்தலை தலையோட பேரோட வருது. ஸோ அதை பற்றி தான் எனக்கு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏன்னா இங்கே வந்து நான் நிறைய ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பண்ணுறதுல இன்னும் நிறைய பேர் இங்கே வந்து வருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் பண்ணுறேன். அண்ட் ப்ளஸ் இவங்க எல்லாருமே அவ்வளோ அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா அவ்வளோ க்ளீனாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது என்னோடய 4வது வருஷம் தொடர்ச்சியாக நான் இங்கே வந்து பண்ணுறது. அண்டு இங்கே வரும்போது இந்த ஆயமாலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் எல்லாரும் அதை வந்து நம்ம புறக்கணிக்காமல் ஐ திங்க் இன்னும் மென்மேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் அதை வந்து கவனம் செலுத்தி இன்னும் ப்ரைவேட் பேஷண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படின்றது ஆசை. எனக்கு இது அமெரிக்கா எல்லாம் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ப்ரைவேட் இதுவே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் எய்டட் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அந்த ஒரு தரத்துக்கு நம்ம எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் இங்கே வந்து நான் பண்ணுறதில்ல. அப்புறம் ரெண்டாவது வணங்கான் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்த்டே அப்போ அதுவுமா வணங்கான் வந்து பொங்கல் வர்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய கிஃப்டாக இதை நான் நினைக்கிறேன். வணங்கான் நிச்சயமாக என்னோடய கெரியரில் ஒரு மிக முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சந்தேகம் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார். நிச்சயமாக அது வந்து ஒரு நடிகனாக என்னை வேறு ஒரு பரிமாணத்தில் காட்டும் அப்படின்றது எனக்கு முழுமையாக நம்பிட்டுருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக இது வந்து ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் பாலா சாருக்கு இப்படி ஒரு கடிதத்தை யாரும் எழுதுதில்லை. ஏன்னா அவர் எப்பவுமே வந்து யாராவது ஒரு குறை சொல்லுவாங்க, அவர் படம் நடிச்சா ரொம்ப கஷ்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் கடிதத்தில் அது மாதிரி ஒரு விஷயமே பண்ணவே இல்லையே. கஷ்டப்படவே இல்லையா, கஷ்டப்படுத்தவே இல்லையா? ஏங்க இஷ்டப்பட்டு பண்ணுற விஷயத்த கஷ்டம்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு அது இஷ்டம். இப்போ நடிக்கிறது என்னோட வேலை. அதை நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஸோ அது வந்து கஷ்டம் எனக்கு தெரியவே இல்லை. இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. ஏன்னா அவர் வந்து கதைக்கு என்ன தேவை அந்த ஃப்ரேம்குள்ளே அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம கொடுத்துட்டோம்னா அது கஷ்டமே இல்லை. ஸோ எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார் படத்தில் ஒர்க் பண்ணது நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு வியக்கத்தக்க சில விஷயங்கள் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். ஸோ எனக்கு அது கஷ்டமாகவே தெரியல. அண்ட் தேங்க்ஸ் டு பாலா சார், ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து அப்படி ஒரு இயக்குனர் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கார் அப்படின்னப்போ நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம வந்து இப்போ அவரோட படைப்பின் மூலமாக நம்ம பார்த்து அவரை வந்து போட்டுருந்தோம் தான் என்னோட ஆசை. ஒரு ரசிகனாக ஐ எம் ரியலி ஹாப்பி தட் வணங்கான் படம் மூலிமா அது நடந்திருக்கு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் நியூஸே வந்துட்டு படம் புதுசாக பங்குவான ஒரு படம் வந்துட்டு சூர்யா சார். அதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக அடித்து அந்த படத்தையே காலி பண்ணிட்டாங்க. அதை எதிர்பார்த்ததோட ரொம்ப மட்டமாக ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜோதி ஆஃப் கண்டிப்பாக போட்டிருக்காங்க, இது வந்து இதை பற்றி இது பண்ணுறாங்க, விமர்சனம் வருது. படம் எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம இங்கே பிளட்டு கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வரோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து சினிமா விஷயத்தில் நான் பேசுகிறேன். ஸோ வேறு ஏதாவது பயனுள்ள விஷயமா பேசுகிறேன். அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆகுது. எந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்? வணங்கான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரெட்டத்தலை. ஏன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் வந்து போட்டிகள் கண்டிப்பாக இருக்கு, சரிங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பொங்கல் ரிலீஸ் எப்படி இருக்கு? இல்லை, எனக்கு மிஷனும் லாஸ்ட் டைம் பொங்கல் மிஷனும் பொங்கல் ரிலீஸ் தான் நல்ல வரவேற்பு கிடைச்சது. பட் இது வந்த தடவை வந்து வேற ஒரு கதையோடு வரும். ஆடியன்ஸ் நிச்சயமாக இது வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக ஆடியன்ஸுக்கும் அது போய் சேரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு படம் இப்போ தான் பார்த்தேன், 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். நிச்சயமாக அது ரெட்டத்தலை இப்போ இல்லை, வணங்கான் தான் முதல். ஸோ அவர் உச்சங்க, அஜித் சார் உச்சம், அவருக்கு யாரும் போட்டி கிடையாது. ப்ளஸ் அவரோட ரசிகர்கள் எல்லாரும் என்னை வந்து அவ்வளோ நேசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது போட்டியோ எதுவும் கிடையாது. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நாளடைவில் அது என்னன்னு தெரியும். ஸோ எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வழி கிடைக்கும் அப்படின்றது தான் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருக்கு என்ன மாதிரியான வாழ்த்துக்கள் ஏதாவது? ஏன்னா இல்லை, விஜய் சாரோட அரசியல் பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையணும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி ரியலி ஹாப்பி. ஒரு விஷயம் நம்ம பண்ண
மக்களும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரி திங் டர்ன்ஸ் அவுட் டு பி குட் ஃபார் என்னுடைய வாழ்க்கை. ஆனா அஜித் கூடிய படம் பண்ணிருக்கீங்க சரிங்களா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அஜித் என்ன சொன்னாங்க, தலை பேர்லாம் கூட அதிகமாட்டாங்க. இப்போ நான் ஒரே வார்த்தை, ஏன்னா நீங்க நடிச்சதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து அஜித்தை வந்து அஜித்தே கடவுளேன்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ரசிகரா? அது அவங்க ரசிகர்கள் அவங்க மனசில் இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து எதுவுமே நம்ம சொல்கிறது அதை பற்றி நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த இதுவும் கிடையாது. தேங்க்யூ. கமெண்ட் இல்லைண்ணே, என்னன்னா நீங்கள் நண்பரை சொல்லுங்க, அதுக்காக தான் கேட்குறேன். அஜித் உங்களுக்கு நண்பர் தானே? நண்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். பர்த்டே நிறைய ஸ்பீச் வரும், படம் பேர்லாம் உங்களுக்கு 2 மட்டும் தான் போட்டீங்க, என்ன காரணம்? எது பர்த்டேக்கு எப்பயுமே பல படங்களோட போஸ்டர் போடுவாங்க, இந்த படம் நான் நடிக்க போகிறேன், இந்த படம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நடிச்சு முடிச்ச படம் மட்டும் தான் வந்துட்டு. ஆமாம், அதுதானே மக்களுக்கு என்ன அப்டேட் தேவையோ அது போதும். எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.